சில்க் கலெக்ஷன்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். டோலா சில்க்னாலே எவ்வளவு அழகா ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கும்னு சொல்ல வேண்டியது இல்ல. அவ்வளோ செம்மையா கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு டோலா சில்க் சாரீஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். டோலா சில்க் சாரி எவ்வளவு அழகா கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லிட்டு பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அகைன் நம்ம டோலா சில்க் கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். வெல்கம் டு மாலதி சாரீஸ். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் பாக்குறேன், வீடியோஸ் கண்டினியூஸா பாத்துட்டு இருக்கேன், ஆனா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணது இல்லை அப்படின்னாலும் இப்போ பாத்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன். இதுல இருக்க எல்லா கலர்ஸுமே அவ்வளோ அழகா இருக்கும். அந்த மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாம் சொல்லவே வேண்டாம். அவ்வளோ ஸ்மூத்தா அவ்வளோ அழகா கம்ஃபர்டபுளா இருக்கும் நமக்கு. ஸோ ஒரு சாரி நம்ம ஓப்பனிங் வியூ பார்த்துடலாம். இது ஒர்க் பண்றவங்க, டீச்சர்ஸ்க்கு, ஸ்டாஃப்க்கு, அவங்களுக்கெல்லாம் இன்னுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த சாரீல யார் வேணாலும் வியர் பண்ணலாம். இவங்க தான் வியர் பண்ணணும், அவங்க தான் வியர் பண்ணணும்னு இல்லை. ஒர்க்குக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா வியர் பண்ணிக்கிறதுக்கு இன்னுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா டே ஃபுல்லா நம்ம வியர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்ம கம்ஃபர்டபுளா இருந்தா தானே நமக்கு பார்க்குற ஒர்க்குமே ஃப்ரீயா இருக்கும். அதுக்காக சொன்னேன். ஸோ சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப லைட் வெயிட், இருக்கிற மாதிரியே தெரியாது. பேப்பர் எந்த அளவுக்கு லைட் வெயிட்டா இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். இப்ப பாக்குறதுக்கு உங்களுக்கு நல்ல லுக்கா அழகா இருக்கும். குவாலிட்டி சாரி வியூ பார்க்கும்போது கூட நமக்கு அப்படியே ஏதோ ஒரு மாதிரி திக்கா இருக்கிற மாதிரி, நல்லா ரிச் லுக்கா இருக்கிற மாதிரி நல்லா அழகா இருக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட். அதுக்காக தான் சொன்னேன், ஒர்க் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா ரொம்பவே கம்ஃபர்டபுளா இன்னைக்கு டே ஃபுல்லா வியர் பண்ணிட்டு இருக்கலாம். ரொம்பவே ஸ்மூத் அண்ட் சாஃப்டா இருக்கும். அதே மாதிரி நமக்கு ப்ளீட்ஸ் எடுக்கிறதுமே அவ்வளோ ஈஸியா எடுத்துடலாம். ஏன்னா இது சாஃப்ட் மெட்டீரியல் தானே, டோலா சில்க். இது பாருங்க, மடிப்பு கூட நம்ம எப்படி எடுத்து நம்ம அப்படியே இது பண்றோமோ அதே மாதிரி பக்காவா நின்றோம். ஏன்னா இந்த எதுக்கு இப்படி எடுத்து காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா, இந்த பார்டர் இருக்குல்ல, இந்த பார்டரே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும். ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா அழகா பெரிய பார்டராகவும், நான் சும்மா ஜஸ்ட் தான் எடுத்திருக்கேன். நீங்க இன்னும் அழகா எடுத்து வியர் பண்ணும்போது இன்னுமே சூப்பரா இருக்கும். ஸோ நான் சும்மா லைட்டா தான் எடுத்தேன். இதுக்கே பாத்தீங்கன்னா தெரியும் ப்ளீட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அயனிங் பண்ணல, ப்ரீ ப்ளீட்டிங் எடுக்கல, எதுவுமே பண்ணல. சும்மா எடுத்து இப்படி பண்ணும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் அப்படியே நிற்கும். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் ப்ளீட்ஸ் அப்படியே நிற்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பார்டரா இருக்கும். பெருசுனா ரொம்ப பெருசு இல்ல, இந்த அளவுக்கு இருக்கும். நமக்கு பார்டர் ப்ளீட்ஸ் என்ன சைஸஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் சும்மா ஒரு ஜஸ்ட் 5 ப்ளீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதுல நீங்க இன்னும் நிறைய மல்டிபிள் ப்ளீட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா அழகா சின்ன பார்டரா இருக்கு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சைஸஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சாஃப்டா இருக்கு. நமக்கு வியர் பண்ணிக்கிறதுக்குமே அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். ப்ளீட்ஸுமே நமக்கு மார்னிங் டைம்ல நம்ம சீக்கிரமா அர்ஜென்டா கிளம்புவோம். அந்த மாதிரி டைம்ல எல்லாம் இந்த சாரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு வியர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ டக்குன்னு எடுத்து நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு அயனிங் பண்ண வேண்டியதில்லை, ப்ளீட்ஸ் வேணாம், எதுவுமே வேணாம். இப்ப நம்ம எடுத்து எப்படி வியர் பண்றோமோ சேம் அப்படியே பர்ஃபெக்டா நீங்க மார்னிங் போயிட்டு ஈவினிங் ஆர் நைட் வர வரைக்குமே அப்படியே அழகா இருக்கும். ஸோ இன்னும் குட்டியா வேணும்னா கூட நம்ம அழகா எடுத்து வியர் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான். சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி செக்குடு போட்டு ஒரு செக்குடு டிசைன்ல பாங்கினி டிசைன் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு சேமா தான் இருக்கும். இந்த பேக் சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நூல் பிச்சுக்கிட்டு வர்றது, குத்துறது, சொரசொரப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஃப்ரண்ட்ல எப்படி நமக்கு ஸ்மூத் அண்ட் சாஃப்டா இருக்கும், சேம் எக்ஸாக்டா அதே மாதிரி பேக் சைடுமே நமக்கு அதே கம்ஃபர்ட்னஸ் வந்துடும். அதே மாதிரிதான் சாஃப்டா இருக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா பிளவுஸ்.
பிளவுஸ் நம்ம அழகா ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணிட்டு சாரி வியர் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். இது ஒரு நல்ல கலரும் கூட, கிரீன் கலர், நல்லா அழகா அமைதியான கிரீன், ரொம்ப அடிக்கிற மாதிரியும் இல்லாம ரொம்ப லைட்டாவும் இல்லாம அழகா ஒரு சூப்பரான கிரீன். எல்லாருக்குமே இந்த கலர் செட் ஆகும். ஸோ சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 499 மட்டும்தான். டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எல்லாத்துலயுமே சிங்கிள் கலர்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா பல்லு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப நான் ஷோ பண்றது எல்லாத்துலயுமே சிங்கிள் பீசஸ் தான் இருக்கு. ஸோ டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கேட்டலாக் கலெக்ஷன்ஸ் நமக்கு மல்டிபிள்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்காது. கிடைக்கும் போதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா இது ஒரு ஒயின் கலர் மிக்ஸ்அப் ஆயிருக்கும். ஸோ ஒரு சூப்பரான ஒயின் கலர், சேம் அதே மாதிரிதான். இப்போ இந்த சாரில நம்ம என்னென்ன இதெல்லாம் பார்த்தோமோ சேம் அதே தான். கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, மற்றபடி எல்லாமே அதே தான். டிசைனு, பார்டரு, குவாலிட்டி, பிளவுஸோட டிசைன் எல்லாமே சேம் அதே மாதிரி தான். 499. இந்த வீடியோல பாக்குற எந்த சாரி நீங்க எடுத்தாலுமே 499. ஒரே மாடல் தான் பார்க்க போறோம், கலர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட குரூப் லிங்க், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அட்டாச் பண்ணிருக்கோம். குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு குரூப்ல அப்டேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். கொஞ்ச நாள் நம்ம குரூப்ல அப்டேட்ஸ் பண்ணாம இருந்திருப்போம். இனிமே உங்களுக்கு ரெகுலரா கலெக்ஷன்ஸ் குரூப்ல அப்டேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ தட் நீங்க பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்குமே ஈஸியா இருக்கும். ஸோ டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான கிரீன் கலர். இந்த கிரீனுமே நல்லா அழகா இருக்கும். ஸோ டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, வாட்ஸ்அப் வந்துருங்க. ஜஸ்ட் 499 மட்டும்தான். 499க்கு ரொம்பவே ஒர்த்து. ஒன்ஸ் நீங்க வாங்கி பார்த்தாதான் அதோட ஃபீலிங் உங்களுக்கு தெரியும், ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு. நல்லா அழகா சூப்பரா வியர் பண்ணிக்கலாம். ரெகுலர் யூஸுக்கு, ஆஃபீஸ் யூஸுக்குலாம் அவ்வளோ அழகா இருக்கும். நீங்க எத்தனை வாட்டி மிஷின் வாஷ் பண்ணாலும், எத்தனை வாட்டி நீங்க யூஸ் பண்ணாலுமே அந்த குவாலிட்டி, அந்த கம்ஃபர்ட்னஸ் உங்களை விட்டு போகாது. ஒரு வாட்டி நீங்க கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன்ஸா இருக்கட்டும், இல்லை இதே சாரியா இருக்கட்டும், இதே தான் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு அழகான ப்ளூ கலர், நல்லா டீல் ப்ளூ, இங்க் ப்ளூ எல்லாமே மிக்ஸ் அப் ஆன மாதிரி. பார்டர் கூட பாருங்க எவ்வளோ அழகா கிராண்டா சூப்பரா கொடுத்துருக்காங்க. 499 மட்டும்தான். டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்துருங்க. நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா இது ஒரு ஆஷ் கலர். ஸோ அழகான ஆஷ் கலர். இதெல்லாம் ஒரு அமைதியான கலர். இது எப்படி அமைதியா இருக்கோ அதே மாதிரி நீங்க வியர் பண்ணும் போதும் அமைதியா இருப்பீங்க, அழகா இருக்கும். ஸோ ஒர்க்கு போறவங்க எல்லாம் மறக்காம இதை வாங்கி வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் வாங்கி நீங்க வியர் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்வீங்க. இந்த சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோஸோட கமெண்ட் லிங்க் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிப்போம், மறக்காம நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இதுல உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இப்ப நம்ம ஒரு 6 கலர்ஸ் கிட்ட பார்த்திருப்போம். இந்த 6 கலர்ஸ்ல உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.